33 கோடி மந்திரங்கள் இருந்தாலும் அத்தனை மந்திரமும் கடைசியில் எதில் லயிக்கும்னா இது சிவபஞ்சாட்சரம் தான் லயிக்குமா. சகல மந்திரங்களுக்கும் ராஜானால இதுக்கே மந்திரராஜம்னே பேர். இந்த லௌகீக வாழ்க்கையில் சம்சார சாகரத்துக்கு காரணமான கர்மா, அதுக்கு இந்த கர்மாக்கள்னால வந்தது தான் இந்த காமக்ரோதாதிகள் எல்லாமே. குணநலன்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜீவனுக்கு எண்ணமும் வரப்போகிறது. அது எல்லாம் இந்த லோகத்தில் சிருஷ்டிதமாக இருக்கிற விஷயங்களில் பார்த்து வர ஆசைகள் போகங்கள் எல்லாமே அப்படி தான். அப்படி எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கிறது இந்த போகங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த பஞ்சாட்சரியம். இகலோகத்தில் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் ஓரளவு கிடச்சி அதில் திருப்தி கொஞ்சம் அது சாஸ்வதம் இல்லைங்கிற எண்ணம் வரணும். அது வராமல் அந்த விஷயங்கள்லாம் கிடைக்காமே இந்த எண்ணம் வந்துடுத்துனா விசேஷம்தான். அப்படி இல்லாமல் ஆசை மட்டும் உள்ளே இருந்துடுத்து இந்த விஷயங்களுக்கு, ஆனால் அது கிடைக்கல அதனால் விட்டுவிட்டேன் அப்படின்னு போச்சுன்னா அது மோட்சத்தை கொடுக்காது. அதனால் ஒரு அளவு அதில் திருப்தியும் அதை அனுபவித்து அதில் பிரக்தியும், இது சாஸ்வதமே கிடையாது, ஈஸ்வர சாயுஜ்யம் தான் சாஸ்வதங்கிற எண்ணம் கொடுக்கணும். அதுதான் போகம். அந்த அனுபவிக்கிற சுகம் போகத்தை கொடுக்கக்கூடியது பஞ்சாட்சரி மந்திரம், சிவபஞ்சாட்சரி. இது எல்லாத்தையும் விட மேலானது சிவசாயுஜ்யம், பரமேஸ்வரனுடைய சரணாரவிந்தம், மோட்சம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதுதான் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பொதுவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே சந்தோஷங்கிறது ஒரு வஸ்துலேருந்து வரக்கூடிய விஷயம்தான். அப்படி பார்க்கறதே இந்த இகலோக சந்தோஷங்கள் எல்லாமே இகலோக வஸ்துக்கள்லேருந்து வரக்கூடியது தான். சந்தோஷம் எப்பவுமே மனுஷாளுக்கு ஜீவனுக்கு எப்பவுமே இருக்கணும். சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுத்தானா அப்புறம் துக்கமாக போயிடும். சந்தோஷம் இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டுருப்பான். இகலோக வஸ்துக்கள் எல்லாமே சிருஷ்டிதமானது. ஒரு விஷயங்கள் உருவாச்சுன்னா அது அழியத்தான் கூடியது. அப்போ அதுக்கு ஆயுசு கம்மி. அப்பேற்பட்ட வஸ்துக்கள் மூலமாக சந்தோஷம் வருதுன்னா அந்த சந்தோஷத்துக்கும் ஆயுசு கம்மி. அந்த வஸ்துக்கு எத்தனை காலம் ஆயுசோ அத்தனை காலம்தான் அந்த சந்தோஷத்துக்கும் ஆயுசு. அப்படி இருக்கிறதே அது பூர்ணமான சந்தோஷம் கிடையாது. எப்போ பரமானந்தம்ங்கிற பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கும், எந்த வஸ்து எப்பவும் இருக்கோ, எந்த வஸ்து எப்பவும் இருக்கும், எது சிருஷ்டி ஆகலையோ, ஏன்னா சிருஷ்டியானதெல்லாம் சம்ஹாரமாகி தான் ஆகணும், உருவானதெல்லாம் அழிஞ்சு தான் போகணும், லயிச்சு தான் போகணும். அப்போது இந்த வஸ்து உருவாகிறதுக்கு முன்னாடியும் இருக்கணும். அப்போ தான் அது சம்ஹார காலத்துலேயும் இருக்கும், ஸ்திதி காலத்துலேயும் இருக்கும். அந்த வஸ்து எப்பவும் பூர்ண பிரம்மமாக இருக்கிற ஒரே வஸ்து எக்காலத்துலேயும் இருக்கும். பரிணாமங்கள் இருக்கலாமே தவிர எக்காலத்துலேயும் இருக்கக்கூடிய வஸ்து. அந்த வஸ்துவினால தான் வர சந்தோஷம் எப்பவுமே ஸ்ரேயஸை கொடுக்கும், எப்பவும் பூர்ணமான சந்தோஷமாக இருக்கும். எக்காலத்துலேயும் அழியாமல் எப்பவும் இருக்கக்கூடிய சந்தோஷம் அது ஒன்று தான். அது ஆத்மஸ்வரூபம். அப்படி ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனை தான் ஆத்மஸ்வரூபியை தியானம் பண்ணுறது எப்போவுமே யோகத்தில். அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூப ஞானம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியணும்னா கேட்குறதே நல்லா தான் இருக்கும். ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ பக்குவத்தில் வரத்துக்கோ ஈஸ்வர அனுகிரகம் வேணும். இந்த ஞானம் சித்திக்கணும்னா அதுக்கு சிவபஞ்சாட்சரியை விட்ட வேறு வழி இந்த லோகத்தில் கிடையவே கிடையாது. கலிகாலத்தில் அதுவும் அவ்வளோ விசேஷமான சிவபஞ்சாட்சரினால் உபமன்யு மகரிஷி கிருஷ்ண பகவானுக்கு இத்தனை விஷயத்தையும், இந்த சிவபஞ்சாட்சரிக்கு சாட்சாத் பரமேஸ்வரன்ட்டேருந்தே வந்த மந்திரம் இது. பரமேஸ்வர சுரூபமாகவே இருக்கிற மந்திரம் அவர்கிட்டேருந்தே தான் வந்துதான். இந்த சிவபஞ்சாட்சரிக்கு ரிஷி வாமதேவ ரிஷி, சந்தசு பங்கி சந்தசு, சாட்சாத் பரமேஸ்வரனே தேவதை. அப்படி பீஜம் கீலகம்லாம் வச்சு கரண்யா சங்கன்யாசத்தோடு தான் ஜபம் பண்ணணும். அதை தவிர ஒரு அக்ஷரத்துக்கும் ரிஷி இருக்கா, சந்தஸ் இருக்கா, தேவதைகள் இருக்காளாம். இந்த சிவபஞ்சாட்சரியோட முதல் அக்ஷரமான நகாரம் சுவாமியினுடைய கிழக்கு முகத்திலேருந்து வந்தது. அந்த நகாரத்துக்கு ரிஷி கௌதமர், சந்தசு காயத்ரி, தேவதை இந்திரனாம். மகாரம் தெற்கு முகத்திலேருந்து வந்த மகாரத்துக்கு அத்ரி மகரிஷியாம், அனுஷ்டுப் சந்தசா ருத்ரன் தேவதையாம். மேற்கு முகத்தில் இருக்கிற ஷிகாரத்துக்கு விஸ்வாமித்ரரே மகரிஷியாம், திருஷ்டுப்பு சந்தசா மகாவிஷ்ணு தேவதையாம். வகாரம் வடக்கிலேருந்து வந்த வகாரத்துக்கு ஆங்கிரசர் மகரிஷியாம், பிருஹதி சந்தசாம் பிரம்மா தேவதையாம். ஊத்வாபிமுகமான ஈசான முகம் எது ஞானத்தை கொடுக்கக்கூடியதோ சகல ஞான ஸ்வரூபமாக ஈசான சர்வ வித்யானாம்னு சகல வித்யக்கும் ஞானத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஊத்வாபிமுகத்துக்கு பரத்வாஜர் மகரிஷியாம் விராட்ட சந்தசா
சாட்சாத் ஸ்கந்தனே தேவதையாம். இப்படி இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ரிஷி சந்தஸ் தேவதையும் இருக்கா. பூர்ணமா எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு எடுத்தவர் வாமதேவர். அவ்வளோ விசேஷமான மந்திரம் இந்த பஞ்சாட்சரி. சிவ பஞ்சாட்சரிக்கு மிஞ்சி மந்திரமும் இல்லை, சிவனுக்கு மிஞ்சி தெய்வமும் இல்லை. பஞ்சாட்சரியை ஜபிச்சா கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்னு அத்தனையும் இகம் புத்திராம்ச தெய்வமேன்னு இகலோகத்துல இருக்கிற அத்தனை சௌக்கியத்தையும் பரலோக சாயுஜ்யத்தையும் பூர்ணமா கொடுக்கக்கூடிய ஒரே மந்திரம் சிவ பஞ்சாட்சரி. ரொம்ப சுலபமான மந்திரம், ரொம்ப ரஞ்சகமான மந்திரம், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். ஒரு சின்ன விஷயத்துல இந்த மொத்த லோகத்தோட க்ஷேமமும் அடங்கியிருக்கு. அது சின்னதா ஜபிச்சு பிடலான்னா ஜபிச்சு க்ஷேமத்தை அடைய வேண்டாமா புத்திசாலியா இருக்கிறவாள்னா? அப்பேற்பட்ட விசேஷமான மந்திரம் இந்த சிவபஞ்சாட்சரி. எக்காலத்திலையும் எப்பேற்பட்ட பூஜைகள் பண்றவாளும் சரி, சுவாமியை எந்த சுவாமியை எவ்வளோ விதமான ஸ்தோத்திரங்கள்னால ஸ்துதி பண்ணாலும் சரி, எவ்வளோதான் வேதத்தை கரைச்சு குடிச்சு வேதத்தினால உக்தமான சகல கர்மாக்களை பண்ணியும் ஆச்சாரசீலனா இருந்தும் சகல புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணியும் சகல பித்ருகர்மாக்களை பண்ணியும் என்னென்ன விசேஷங்களை பண்ணியும் சந்நியாசம் எடுத்துட்டாலும் சரி, எப்பேற்பட்ட ஜபங்கள் பண்ணாலும் சிவபஞ்சாட்சரியை ஜபிக்காதவனோட வீணே. அவனுக்கு மோட்சம் எக்காலத்திலும் கிடையவே கிடையாதுன்னு எல்லா சாஸ்திரத்திலையும் எல்லா ரிஷிகளும் தீர்மானமாக சொல்லிட்டான். அவ்வளோ விசேஷமான பஞ்சாட்சரி மந்திரம். சிவ பஞ்சாட்சரியை எக்காலத்திலும் விடவே கூடாது. எப்படியாவது ஒரு குருவா எண்டி குரு கிட்டேருந்து சிவபஞ்சாட்சரி உபதேசம் வாங்கி ஜபிக்கணும். நித்தியம் சிவா சிவா சிவான்னு ஜபிச்சா சுவாமி கைலாசத்துல போய் இடிக்குமா, சுவாமிக்கு என்ன 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 பக்தன் கூப்பிடுறானேன்னு ஓடி வந்துடுவாராம் சுவாமி ரிஷபாரூடனா சோமாஸ்கந்தனா நம்மளை ரட்சிக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட சிவபஞ்சாட்சரி மகாமந்திரம்.